ஹை வீவர்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி ஒரு வழியாக அந்த ஜோசியர் போய் தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த சாமுண்டீஸ்வரி கிட்டே நிரூபிச்சிடுறாங்க. இதை தெரிஞ்சு நம்ம சாமுண்டீஸ்வரி அந்த ஜோசியர்கிட்ட போய் கேட்குறாங்க, எதுக்காக இப்படியெல்லாம் போய் சொன்னீங்க, அநியாயமாக என் பொண்ணை இப்படி ஒரு கலங்கத்துக்கு ஆளாக்கிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட அந்த ஜோசியர் சொல்கிறாங்க, ஏம்மா இதெல்லாம் பண்ண சொன்னது அந்த சிவனாண்டி தாம்மா, எனக்கு கொலை மிரட்டல் வீட்டு தாம்மா இப்படியெல்லாம் பண்ண சொன்னேன், எனக்கு வேறு வழி தெரியாமல் நான் பொய் சொல்ல வேண்டியதாக ஆயிடுச்சு. ஆனால் அந்த பொண்ணு ஜாதகத்துப்படி அந்த பொண்ணோட குழந்தைனால உங்கள் உயிருக்கெல்லாம் ஆபத்து இல்லை, நீங்கள் 100 வயசு வரைக்கும் நல்லபடியாக வாழ்வீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டால் சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, உன்னை ஏன் அப்புறம் கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டியை தான் அவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி கோவத்தோடு கிளம்புறாங்க. அப்போது நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சிவனாண்டியை எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம், ஆனால் கண்டிப்பாக ரோகிணி மனசு உடைஞ்சு போயிருப்பாங்க, அவங்க கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம சாமுண்டீஸ்வரி இல்லை நான் அவனை ஒரு வழி பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அப்போ நம்ம சந்திரா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் அக்கா கோவத்தோட அங்கே உங்களை தேடி வந்துட்டுருக்கா, நீங்கள் அங்கே இருக்காதீங்க, வீட்டை பூட்டிட்டு எங்கேயாவது போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சிவனாண்டி முத்துவேல் 2 பேருமே அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி கார் எடுத்துகிட்டு சிவனாண்டி வாசல் முன்னாடி நிற்கிறாங்க. அப்போது சிவனாண்டியை கத்துறாங்க. சிவனாண்டி வர மாதிரியே தெரியல. அப்போ தான் கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் அவன் சரியான பயந்தாங்கொல்லியாக இருப்பான் போல், வீட்டை பூட்டிட்டு எங்கேயோ போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட மயில் சொல்கிறாங்க, அத்தை இதெல்லாம் விடுங்க, ஃபஸ்ட்டு நம்ம ரோகிணியை போய் சமாதானப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம மயிலும் ரொம்ப சந்தோஷமாக ரோகிணி பேரை சொல்லி கூப்பிட்றாங்க. ஆனால் ரோகிணி வீட்டில் எங்கேயுமே இல்லை. அப்போ தான் ரேவதி சொல்கிறாங்க, என்ன கார்த்தி அக்கா எங்கே போயிருப்பா, வீட்டில் தானே இருந்திருக்கணும், எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடுறாங்க. ஆனால் எங்கேயுமே ரோகிணியை காணா. அப்போ தான் மயிலுக்கு பயம் அதிகமாகிட்டே இருக்குது. ஒருவேளை அவள் ஏதாவது ஒரு முடிவெடுக்க போயிட்டாளா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது தான் நம்ம கார்த்தி ரோகிணி ரூம்குள்ளே போய் பார்க்குறாங்க. அப்போ கீழே குழந்தையோட ஃபோட்டோ இருக்கு. அப்போ நம்ம கார்த்தி அந்த ஃபோட்டோவை காமிச்சு சொல்கிறாங்க, ஏதோ தப்பான முடிவெடுக்க தான் போயிருக்காங்க, அதுக்குள்ளே நம்ம சீக்கிரம் அவங்கள போய் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ரோகிணி சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போது நம்ம ரோகிணி அழுதுகிட்டே பேசுகிறாங்க, அம்மா எனக்கு நீங்கள் தான் முக்கியம், அதனால நான் ஒரு முடிவு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படியே வச்சிடுறாங்க. இது கேட்டதுமே சாமுண்டீஸ்வரி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, ரோகிணி இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கா, அவள் தப்பான முடிவு எடுத்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட கார்த்தி மயில் எல்லாருமே கார் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போனால் நம்ம ரேவதிக்கு எல்லா ஏற்பாடுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசி நேரத்தில் கரெக்டாக போயிட்டு ரோகிணிக்கு அபாஷன் பண்ண இருக்கிறத தடுத்து நிறுத்திடுறாங்க நம்ம கார்த்தி. இதெல்லாம் பார்த்துட்டு சந்திரகலாவுக்கு செம்ம கடுப்பாகுது. இன்னும் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்திருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம நினச்சது நடந்திருக்கும், இந்த கார்த்தி பையன் எல்லாத்தையுமே தடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ஒரு பக்கம் கடுப்பில் இருக்க. இந்த சைடு ரோகிணி பயங்கரமாக அழுகிறாங்க. அப்போது நம்ம மயில் ரோகிணி கிட்ட கேட்குறாங்க, என்ன ரோகிணி என்ன மாதிரி முடிவெடுக்க போயிட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு ரோகிணி சாமுண்டீஸ்வரியை பார்த்து சொல்கிறாங்க, அம்மா எனக்கு குழந்தை வேணுமா நீங்கள் வேணுமான்னு கேட்டால் எனக்கு நீங்கள் தான் வேணும்னு நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டதுமே நம்ம சாமுண்டீஸ்வரி கண் கலங்கி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தான் டாக்டர் சொல்கிறாங்க, நாங்கள் எவ்வளவோ இவங்ககிட்ட சொன்னோம் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க, எங்கள் அம்மாவோட உயிருக்கு ஆபத்துனா கண்டிப்பாக இந்த குழந்தை எனக்கு தேவையில்லை, ஆனால் இவங்க இந்த 5 வருஷமாக இங்கே தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போனாங்க, அப்படி இருக்கிறவங்க உங்களுக்காக இந்த குழந்தையவே கலைக்கிற அளவுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டதுமே சாமுண்டீஸ்வரிக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுது. ரோகிணியை கட்டுப்பிடிச்சு அழுகிறாங்க, என்ன ரோகிணி இந்த அளவுக்கு போயிட்ட, கடைசியில் இது எல்லாமே பொய்தாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட ரோகிணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, அந்த ஜோசி சொன்னதெல்லாம் பொய்யா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு மயில் சொல்கிறாங்க, ஆமா ரோகிணி, அந்த ஜோசியக்காரனை அந்த சிவனாண்டி முத்துவேல் 2 பேரும் சேர்ந்து மிரட்டி இந்த மாதிரி பொய் சொல்ல வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டதுமே ரோகிணி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. என்னதான் நம்ம குடும்பத்து மேலே அவங்களுக்கு வன்மம் இருந்தாலும் அதுக்காக இந்த சின்ன பிள்ளை மேலேயா இவ்வளோ கோவத்தை காட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரோகிணி சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரோகிணி, இனிமேட்டு உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நான் பார்த்து செய்ய போகிறேன், இனிமேட்டு நீ பயந்து வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, உன் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவளுக்கு என்ன தேவையோ அதை எல்லாத்தையுமே நான் செஞ்சு முடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்ல. இதை கேட்ட ராஜராஜன் கார்த்தி மயில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உனக்கு வளகாப்பு நான் எவ்வளோ கிராண்டாக பண்ண போகிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டதுமே சந்திராவுக்கு செம்ம கடுப்பாகுது. ஆமாம் இவ குழந்தையே பிறக்கக்கூடாது, இந்த உலகத்துக்கு வரக்கூடாதுன்னு நான் நினச்சி நிறைய ஐடியா போட்டு பிளான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா, கடைசியில் நீ வளகாப்பு கிராண்டாக பண்ண போறியா, அதையும் நீ எப்படி நடத்துறேன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சந்திரா மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த சைடு நம்ம கார்த்தி சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இதில் நீங்களும் தான் இன்வால்வ் ஆகிருக்கீங்கன்னு எங்களுக்குலாம் நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டதுமே சந்திரா கார்த்தி கிட்ட சொல்கிறாங்க, லூசு மாதிரி உலட்டிட்டு இருக்காத, அந்த சிவனாடி பண்ணதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, எனக்கு எல்லாமே தெரியும், கண்டிப்பாக நீங்கள் தூண்டி விட்டு தான் சிவனாடி இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாரு,
உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? சொந்த அக்கா பொண்ணோட குழந்தையவே இப்படி கலைக்கணும்னு நினைக்கிறீங்களே, அப்படி என்ன தான் உங்களுக்கு அவங்க மேலெலாம் வன்மம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, என் வாழ்க்கையை கெடுத்துட்டு அவளுக்கு பொண்ணுங்க மட்டும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாளே அந்த சாமுண்டீஸ்வரி, அவள் குடும்பத்தை நான் பழி வாங்காமல் ஓய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே கார்த்திக்கு செம கோவம் வருது. இவ்வளோ நாளாக நீங்கள் பண்ண எல்லாத்தையுமே சரி, நீங்கள் அத்தையோட தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களை மன்னிச்சு விட்டுக்கிட்டே இருந்தோம். ஆனால் இதுக்கப்புறம் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். எப்போ நீங்கள் அந்த குழந்தையவே இந்த உலகத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்களோ, இனிமேட்டு நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் பொறுமையாக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி சந்திரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சந்திரா சொல்கிறாங்க, முதல்ல அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வருதான்னு பாரு, இன்னும் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ளே பாரு, நான் ஏதாவது ஒரு வழி பண்ண தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, நான் இருக்கிற வரைக்கும் உங்களால் ரோகிணி வயிற்றில் வளர்கிற குழந்தையும் எதையுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம மயில் வந்து கார்த்திகிட்ட நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்போ கார்த்தி, நீ வயசில் சின்னவனாக இருந்தாலும் உனக்கு அப்பப்போ நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் தப்பா தோணுது. ஏன்னா என் வாழ்க்கையில் முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுத்ததே நீ தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம மயில் வந்து கார்த்திகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ராஜராஜன் சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு சாமுண்டீஸ்வரி, நம்ம குடும்பத்தில் சந்தோஷம் எப்போவுமே நினச்சி தான் இருக்கும். ஆனால் அது உன்னோட பிடிவாதத்தால் கண்டிப்பாக அது எல்லாமே இல்லாமல் போயிடும் போல். நீ வந்து மாப்பிள்ளை மேலே இன்னும் கோவமாக தான் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாரு, இதே மாதிரி மாப்பிள்ளையும் ரேவதியும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்து அவங்களுக்கும் குழந்தை குட்டின்னு பிறந்தா நீ எவ்வளோ சந்தோஷமா இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி வந்து கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ சந்திரா வந்து நினைக்கிறாங்க, என்னது இது, மாமா பாட்டுக்கு எது பேசிக்கிட்டு இருக்காங்க, அக்கா எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கா, ஒருவேளை இந்த கார்த்தி பண்ண நல்ல விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு அவனை மாப்பிள்ளையா ஏற்றுக்கலான்னு நினைக்கிறாளோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி சந்திரா மனசில் பயந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, இப்போதைக்கு இந்த மாதிரி பேச்செல்லாம் பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி கார்த்திகிட்ட போயிட்டு நன்றி சொல்கிறாங்க. உனக்கு ரொம்பவே நன்றி. நான் கூட அந்த ஜோசப் சொன்னது உண்மைன்னு நினச்சி என்னென்னமோ தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிட்டேன். ஆனால் கடைசி நேரத்தில் நீ கொடுத்த ஐடியாவாலனால தான் இப்போ ரோகிணி வயிற்றில் வளர்கிற குழந்தனால எந்த ஒரு ஆபத்துமே இல்லைன்னு தெரிய வந்துச்சு. அப்படி இல்லைன்னா நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி கார்த்திகிட்ட நன்றி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சந்திராக்கு இன்னும் வயிற்றுச்சல் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது. என்னடா இது, இந்த குடும்பத்துக்கு நம்ம கெட்டது நினச்சா அது இந்த குடும்பத்துக்கு நல்லதாகவே அமையுது. இந்த கார்த்தி பையன் பேரை டேமேஜ் பண்ணணும் நம்மளும் எவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்கோம். கடைசியில் நம்ம பண்ணுற வேலையால் அவனுக்கு நல்ல பேர் தான் கிடச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த சைடு நம்ம மயில் வந்து சந்திராவை பார்த்து நக்கால அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ சந்திரா மனசில் நினைக்கிறாங்க, டே என்னையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு காமெடி பீஸ் மாதிரி தெரியுதா, இதுக்கப்புறம் நான் போய மாட்டேன்டா, உன் குழந்தை எப்படி இந்த பூமிக்கு வருதுன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து ரொம்பவே கேவலமாக திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ரோகிணி இதெல்லாம் நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, அம்மா இப்போ நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா, நான் வந்து மாசமாக இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் கடைசி நேரத்தில் இப்படியெல்லாம் ஆயிடுச்சு. ஆனால் கடவுள் வந்து நம்மளை கைவிடலை. எப்படியோ இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு அதை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கிற மாதிரி ஆயிடுச்சு, அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரோகிணி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சாமுண்டீஸ்வரி கார்த்தி பண்ண நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த கார்த்தி பையனை நம்ம இவ்வளோ நல்லா தப்பாக புரிஞ்சு வச்சுட்ருக்கோம், ஆனால் அவன் நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்றுனா முதல்ல வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல அபிப்பிராயத்தோட தான் நம்ம கார்த்தியை சாமுண்டீஸ்வரி இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் கதைக்களத்தை எப்படியெல்லாம் கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.